Students, welcome to our JVK tutor channel. Okay children, நம்ம நேத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம், sentence pattern பார்த்தோம் and sentence making பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா parts of speech 8 types பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னது parts of speech. அது என்ன parts of speech அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கிராமர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கிராமர்னா லாங்குவேஜஸில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? லாங்குவேஜஸ்னால் என்னது? தமிழ் அண்டு இங்கிலீஷ். தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? இலக்கணம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கிராமர்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், how many types of parts of speech? 8 types of parts of speech இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன். இப்போ நவுன் அப்படின்றது இங்கிலீஷில் நவுன் சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதை உங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுவீங்கன்னு நினைக்கிறேன். பெயர் சொல். பெயர் சொல்னா என்னது? பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்னு படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழில்? ஓகே, அதே மாதிரி தாங்க நவுன் கொடுத்துருக்காங்க. நவுன்னாலும் பெயர் சொல். ஓகே, இப்போ நவுன்ன்றது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? அதே தான். நேம்ஸு, பிளேஸு, திங்ஸு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரனவுன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நவுனு, நெக்ஸ்ட் ஒன் ப்ரனவுன். ப்ரனவுன் பாருங்கள், ப்ரனவுன்னா பிரதிப்பெயர், அதாவது நவுனோட ரிஃப்ளெக்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நவுன் ப்ரனவுன் பாருங்கள், நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டு நவுனுக்கு ப்ரனவுனுக்கும்? PRO, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. PRO இல்லைன்னா நவுனு தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ ப்ரனவுன்னா என்ன? பிரதிப்பெயர், அதாவது ரிஃப்ளெக்டிவ் வேர்ட். இதோட ரிஃப்ளெக்டிவ் வேர்ட், நவுனோட ரிஃப்ளெக்டிவ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் வேர்ப். நெக்ஸ்டே கூட பாருங்கள் சென்டென்ஸ் பேட்டர்னில் சென்டரில் வேர்ப் வரும்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். தமிழில் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, வினையை குறிக்கும் சொல், வினைச்சொல் படிச்சிருப்பீங்களே, அதே தான். இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ப்னா என்ன? நம்ம இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்ட்ஸ் எஸ்டே சொன்னோம் இல்லைங்களா? ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்ம என்னென்ன பண்ணுற ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே அது வேர்ப்ன்றதை வினைச்சொல்லாக அது என்ன பண்ணுவோம்? நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் அட்ஜெக்டிவ். ஃபோர்த் ஒன் இஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு அட்ஜெக்டிவ்னா நம்ம நேற்று எஸ்டே SVO பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா? நிறைய இருக்குது, இன்னும் மோர் தென் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் நேற்று பேசிக்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். அதில் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் வரும்,